புதிதாக இந்த தாவேகா கட்சி பொறுப்பேற்றதற்கு பின்னால முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு. அந்த கட்சியை சேர்ந்த இளைஞர்கள் எல்லாம் ரொம்ப ஓவர் எந்தூல பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு 2, 3 நாளா தொடர்ந்து எல்லா தமிழ்நாடுல உள்ள அரசு அலுவலகங்கள்ல போறது, அங்க ஆய்வு நடத்த போறேன்னு சொல்றது, செக் பண்ண போறேன்னு சொல்றது, இப்படிலாம் ஒரே என்ன சொல்றது, நெருக்கடியும், இடைஞ்சலும் குடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்திய நம்ம பார்க்குறோம் பாருங்க. இது மிக மிக ஒரு சரியான விஷயம் இல்ல, மோசமான செய்தி. அதுல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தென்காசி பகுதியில் உள்ள மருத்துவமனைகள்ல பெண் நிர்வாகி வாசுதேவதி மருத்துவ அணி மாவட்ட செயலாளர் என்று கூறிக்கொண்டு அவர்கள் மருத்துவமனையில போய் அந்த அம்மா ஆய்வு செய்திருக்கிறாங்க. அது மாதிரி வேலூர் மாவட்டத்துல குடியாத்தம் பகுதியில வெற்றி பெற்ற எம்எல்ஏ அரசு அதிகாரியுடைய சேர்ல போய் உட்கார்ந்து கொண்டு அங்க கேள்வி கேட்பது, உத்தரவு போடுவது, இப்படிங்க நடைமுறை எல்லாம் அவர்கள் செஞ்சு வர்றாங்க. இது நல்லதல்ல. ஆட்சிக்கு ஜனநாயக முறையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த ஆட்சிக்கு நல்லதல்ல. இவர்கள் தொடர்ந்து ஆட்சி நடத்த வேண்டும், நல்ல முறையில் ஆட்சி நடத்த வேண்டும். இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால், போன ஆட்சி நடைபெற்ற அதை காட்டிலும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். எனவே அந்த வகையில இடதுசாரி சக்திகள் இதைத்தான் விரும்புகின்றன. நாம இதை சொல்றது அவர்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். கட்சி தலைமை இவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்கின்றது. காவல்துறை அதிகாரிகளும் அல்லது அரசு துறை மேல் மட்டத்தில் உள்ள செக்ரட்டரிஸ் போன்றவர்களும் இவர்களை கட்டுப்படுத்த வேண்டும், கட்சியினுடைய தலைவர் முதல்வருடைய உதவியோடு என்பதை சொல்லிக்கொண்டு